எஸ், இன்னைக்கு நான் பிராட்வே சினிமாஸ்ல இருக்கிற ஸ்கிரீன் 3ல கல்கி 2898 AD அப்படிங்கிற படத்தை தான் வந்து தமிழ்ல 2Dல பார்த்தேன். படம் 3Dலயே ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா 2Dலயே பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடிங்க ஒரு சின்ன விஷயம், இந்த வீடியோ எவ்வளவு பேருக்கு ரீச் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க. நிறை குறைகள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பட் பாக்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ இல்ல இது நல்லா பேசியிருந்தாலோ அதை வந்து உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணலாம் அது வந்து எனக்கு ஒரு அப்ரிசியேஷனாவும் இருக்கும். அண்ட் ஓப்பனா சொல்ல போனா இந்த தடவை போன சேனல் விட்ட மாதிரி வந்து விட போறது இல்ல. இந்த சேனல்ல கன்ஃபார்மா வந்து இருக்கிற எல்லா டார்கெட்ஸுமே வந்து அச்சீவ் பண்ணணும். இது மூலியமா இன்கமும் கெயின் பண்ணலாம் இருக்கேன். அதுக்கேத்த எல்லா எஃபர்ட்டுமே வீடியோ லேட் ஆனாலும் எனக்கு வந்து ஒன் ஸ்டெப் ஹெட்டா வந்து எடிட்டிங்லயா இருக்கட்டும், பேசுறதுலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி டைம் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும். அதுக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப தேவை. அப்புறம் என்னங்க, ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜுங்க. மெசேஜ்னு சொல்றத விட இத வந்து இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேட்டகரியில இருக்காங்க. நம்ம அவங்க சைடு போக வேணாம். பட் நான் சொல்ல வந்த டாபிக் என்னன்னா வந்து பாடி ஷேமிங். அதாவது பேசுறதுக்கு டாபிக் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவ தோற்றத்தை வச்சு கேலிக்கையா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள காமெடியா பேசுறது கூட வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றேன். ஏன்னா வந்து பேசும்போது அது ஜாலியா இருக்கும். அது ரொம்ப நாள் கழிச்சு யோசிக்கும் போதுதான் தெரியும் நம்ம இம்மெச்சூரா அப்ப நம்ம பிஹேவ் பண்ணிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. உருவ தோற்றம் அப்படிங்கிறது வந்து அது அவங்க கையிலயும் இல்ல, அது வந்து நேச்சுரல் கிரியேஷன். அண்ட் அது ஆர்டிபிஷியலா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம். அதுல நம்ம கமெண்ட் பண்றதோ அதை பத்தி நம்ம கிண்டல் பண்றதுக்கோ நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடைக்காது. இப்போ ஒருத்தரை பத்தி நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னா இன்னொருத்தர் உங்களை பத்தி கிண்டல் பண்றதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு பாடி ஷேமிங்கை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கல்கி கல்கி 2898 2898 AD அந்த பீரியட்ல நடக்கிற ஒரு கதை. கல்கி அப்படிங்கிற ஒருத்தர் பிறக்கறதுக்கு முன்னாடி அந்த கலியுகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன மித்திக்கல் பிளாட் லைன். இதை பத்தி வந்து மித்தாலஜிஸ் நிறைய இருக்குது, நிறைய ரைட்டப்ஸ் இருக்கு, நிறைய நாவல்ஸ் இருக்கு, இதை பத்தி பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஹிட்லர் கூட இந்த கதையில சொல்ற சம்பாலா அப்படிங்கிற ஒரு ஊரை தேடி வந்ததா வந்து ஒரு, இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு ஹிஸ்டரியுமே வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்டை வந்து இப்பதான் வந்து ஒரு படமா எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு அட்டம்ப்டை எழுதி ட்ரை பண்ணணும்னு நினைச்சதுக்கே வந்து இந்த படத்தோட படக்குழு டீம் அண்ட் க்ரூக்கே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படம் கல்கி 2898 அப்படிங்கிற படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது வந்து CGI VFX எல்லாம் இல்லைங்க. இந்த படத்துல இருக்க கதையில டைரக்டர் நாக் அஸ்வினோட விஷன் தாங்க. கடைசி வரைக்கும் அந்த விஷன் எங்கேயுமே வந்து பிசுறுதட்டல. இந்த கதையை நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி வந்து கீர்த்தி சுரேஷை வச்சு நடிகர் திலகம் எடுத்தாரு. அது வந்து ஒரு எமோஷனல் டிராமாவா போயிருந்தாலும் இந்த படத்துல ஒரு ஹை கான்செப்ட் மூவியா இருந்தாலும் இதுல எமோஷனல் டிராமாவை கம்மி பண்ணிட்டு எந்த அளவுக்கு காமிக்கலா மூவ் பண்ணலாம், ஒரு காமிக் புக் படிக்கிற மாதிரி வந்து படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீனுமே வந்து சூப்பரா எழுதி விஷுவலா செதுக்கி இருக்காருங்க டைரக்டர் நாக் அஸ்வின். இன்னும் டீட்டெயில்டா சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா, கதை கிரெடிட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என் கிரெடிட்ஸ் வரைக்குமே வந்து படத்தோட ஸ்டோரிக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த ஒரு நரேஷன் வந்து சூப்பரா வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய நம்ம ஊர் படங்கள்ல நான் பார்த்தது இல்ல, ஹாலிவுட்ல நிறைய பார்த்திருக்கேன், கொரியன் பிலிம்ஸ். பட் இந்த கதைக்கு அது ரொம்பவே ஒரு நெசசரியாவுமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கவும் செஞ்சிருக்குங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அஸ் ஆக்டர் நான் என்ன மாதிரி வேணாலும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். ஒரு படம்னு வந்துட்டா சினிமாக்காக என்ன வேணா பண்ணுவேங்கிறதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா வந்து
இந்த சுப்ரீம் யாஸ்கின் அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து கல்கி படத்துல வந்து சூப்பரா நடிச்சு கொடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா படத்துல இவர் வர போர்ஷன் மட்டுமே வந்து 10 நிமிஷத்துக்கு கூட மேல இருக்காது, அதுக்கும் கம்மியா தான் வந்து இருக்கும். அந்த 10 நிமிஷத்துக்கு கம்மியா இருக்கிற போர்ஷனுமே வந்து தன்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், டயலாக் டெலிவரி, அது என்னதான் வந்து ஒரு சிஜிஐயா இருந்தாலும் அந்த கேரக்டரை வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் சிஜிஐ பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த கேரக்டரை பார்த்தா ஒரு பயம் அப்படிங்கிறத தாண்டி இந்த கேரக்டர் என்னென்ன பண்ண போறான் இனி வரப்போற இதுல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப சைலண்டாவே இருக்காரு. இவருக்கு என்ன, இவருக்கான பேக் ஸ்டோரி என்ன, இவர் ஏன் இப்படி இருக்காரு, காசி ஏன் இப்படியாச்சு, காசியே ஆள்ற ஒரு சுப்ரீம்ங்கிறாங்க, இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட் வந்து இவர் வர சீன் எல்லாமே வந்து யோசிக்க வச்சுட்டே இருக்காங்க. வாட் இஸ் த காஸ், எதனால காசி இப்படி ஆச்சு, சுப்ரீம் என்னதான் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் பார்ட் 1 படத்துலயுமே வந்து ரிவீல் பண்ணல. அங்கங்க தொட்டுட்டு போயிருக்காங்க ஈஸ்டர் எக்ஸா. பட் அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அப்படியே வந்து பார்ட் 2 கொண்டு போனா சூப்பரா இருக்கும். அதுக்கு முக்கியமான பக்கபலமா இருந்தது கமலோட ஆக்டிங் தான் நான் சொல்லணும். அண்ட் இதுக்கடுத்து நல்லா யூஸ் பண்ண 2 கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து மரியம்மா அப்படிங்கிற கேரக்டர்ல பிளே பண்ண சோபனாவும், கைரா அப்படிங்கிற கேரக்டர்ல பிளே பண்ண ஆனாபென். இவங்க 2 கேரக்டருமே வந்து அதாவது கதையை விட்டு வெளியே போகாம கதைக்குள்ளதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை சூப்பரா டைரக்டர் நாகஸ்வின் வாங்கியிருக்காரு. அண்ட் சொல்ல போனா வந்து அண்ணாபென் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னே ஒரு போர்ஷன் இருக்கு. அந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும். அப்படி துருன்னு ஒரு போர்ஷன், எல்லா விதமான எமோஷன்ஸுமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அவங்க வர போர்ஷன்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துல 2 விஷயங்க, ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆகலினா படம் ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடும், யாருக்குமே கனெக்ட் ஆகாது. இன்னொரு விஷயம், அந்த ஸ்டோரிக்கு ஏத்த அந்த விஷனை கொடுக்கக்கூடிய சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ். இப்படி ஒரு இடம் இருக்குன்னா அதுல என்னெல்லாம் இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் புரோட்டோடைப்பே வந்து பில்ட் பண்ணணும். பில்ட் பண்றதை தாண்டி ஆடியன்ஸை பார்க்கும்போது நம்ப வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிஜிஐக்கும் விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்கை நான் பார்த்த வரைக்கும் 70% வந்து சூப்பரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பாக்குறதுக்கே வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மாதிரி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல வர விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ ஒர்க்ஸுமே வந்து கரெக்டா சீனுக்கு ஏத்த மாதிரி உட்கார்ந்துருக்கு. அண்ட் ராயா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் வந்து ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு நான் சொன்னனோ அதுக்கு எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லாத ஒரு கேரக்டர் இந்த சின்ன பொண்ணு கேரக்டர். இந்த 2 கேரக்டருமே வந்து ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா புஜ்ஜி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கான ஒரு ப்ராப்பரான ப்ரமோஷனா வந்து இதுக்கு இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டு வந்த அமேசான் பிரைம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். புஜ்ஜி அண்ட் பைரவா அப்படிங்கிற ஒரு 2 எபிசோட் கொண்ட ஒரு வெப் சீரிஸ். புஜ்ஜி வந்து எப்படி பைரவா கிடைச்சு, பைரவா எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த 2 எபிசோட்ல. டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க, 20 நிமிஷம் கூட இருக்காது ஒரு எபிசோடு. அந்த புஜ்ஜி ஏஐ கேரக்டருமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அண்ட் அந்த கேரக்டர் யாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்பாய்லர் அலர்ட்ஸ்ல நான் சொல்றேன். அமிதாப் பச்சன் சார் அவரோட வாய்ஸுக்கும் அவரோட ஹைட்டுக்கும் ஏத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் ரோல்னே சொல்லலாம் இந்த படத்துல. அஸ்வத்தமா ரோல், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் சில நெகட்டிவ்ஸ் அந்த கேரக்டர்ல இவர் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில சீன்ஸ் வந்து நடிச்சும் கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ரைட்டிங்கும் ஸ்கிரீன் பிளேயுமே வந்து நாகஸ்வின் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் கம்மிங் டு நெகட்டிவ்ஸ், இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்னதான் ஸ்டார்டிங்ல விஎஃப்எக்ஸ் சிஜிஐ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கதைக்கு எந்த விதமான டிஸ்டர்புமே வந்து விஎஃப்எக்ஸ் சிஜிஐ தரல அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தாலும் சில விஎஃப்எக்ஸ் ஸ்டார்ஸ் ரொம்பவே ஸ்டாட்டிக்கா இருந்துச்சு. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து இது விஎஃப்எக்ஸ் சிஜிஐ இங்க சரியா பண்ணல அப்படின்னு வந்து நோட் பண்ண முடியும். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி கதையையும் இந்த படத்தையும் அந்த மிஸ்டேக் வந்து டிஸ்டர்பே பண்ணல. 2வது விஷயம், படத்துல பாத்தீங்கன்னா நான் இந்த படத்தை தமிழ்ல தான் பார்த்தேன். புஜ்ஜி அண்ட் பைரவா இங்கிலீஷ் அண்ட் தெலுங்குலயும் பார்த்தேன். டைலாக்ஸ் அண்ட் டப்பிங் வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு புஜ்ஜி அண்ட் பைரவால. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இங்கிலீஷ்லயும் வந்திருந்தா இங்கிலீஷ் டப்பிங் கண்டிப்பா நல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல பாக்குறதுனாலும் இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். பை கமிங் டு த நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா வந்து டைலாக்ஸ் சொல்றதை விட அந்த டைலாக்ஸ்ல வர வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து நம்ம சந்ததிக்காக, காம்ப்ளெக்ஸ், சம்பாலா, யூனிட்ஸ்
இந்த 4 வார்த்தைகளை வந்து அதாவது 30 செகண்டுக்கு ஒருக்கா இந்த படத்துல நீங்க கேட்டுருவீங்க. அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடா வந்து இந்த 4 வார்த்தைகளை வந்து போட்ட மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால சீன் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் என்னடா இதே டைலாக் திருப்பி வருது அப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை வந்து எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சுங்க. பிரபாஸ் அவரை பத்தி நான் சொல்றேன் நெகட்டிவ்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம், ஆனா உன போய் படுத்துட்டு சிரிக்கிறியானா அப்படிங்கிற மாதிரி பைரவா கேரக்டரை ஒரு மாதிரி ஃபன்னா கொண்டு போயிட்டு இருந்தாரு. பட் என்னதான் ஸ்டார்டிங்ல நடிகர் திலகம் வந்து டைரக்டர் நாகஸ்வின் வந்து எமோஷனலா போயிட்டு இந்த படத்தை காமிக்கலா ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும், சில ஃபன் அதாவது குறிப்பா காமெடி ஹியூமர் போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கதையோட ஸ்கிரீன் டைமையும் பிரெத்தையுமே வந்து ரொம்பவே கன்சியூம் பண்ணுது. அசால்ட்டா ட்ரிம் பண்ணிருக்கலாம். அதை வந்து டெலிட்டட் சீன்ஸா கூட விட்டுருக்கலாம். கதைக்கும் அதுக்கும் அந்த சீனை அப்படியே தொக்கா தூக்குனா கூட கதையே அப்படியே மூவ் ஆகும். அண்டு 2-3 சீன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், டைலாக்ஸ், மியூசிக் எதுவும் ஆர்ஆர் ஒர்க்கு எதுவுமே இல்லாம பிளெயினா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேல அந்த சைலன்ஸ் வந்து இப்ப கரண்ட்ல படம் பாக்குற ஆடியன்ஸ் வந்து ஓடிடினா ஓகே பாத்துருவாங்க. ஆனா தியேட்டருக்கு வந்து பாக்குறவங்க கண்டிப்பா வந்து அந்த சைலண்டா இருக்கிற சீன்ஸ் வந்து ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்க. அதனால படத்தோட மூடே வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது படத்து மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அண்ட் படத்தோட மியூசிக்ல எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. தமிழ்ல பார்த்தங்காட்டியா என்னன்னு தெரியல, 2 சாங் படத்துல இருக்கு. 2 சாங் உட்காரவே இல்லைங்க எனக்கு படம் பார்க்கும்போது. அதுவும் குறிப்பா லிரிக்ஸ் எல்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆர்ஆர் ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. சில இடங்கள்ல மட்டும் சந்தோஷ் நாராயணன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மியூசிக்கே திருப்பி திருப்பி போட்ட மாதிரி வந்து எனக்கு இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து தசரா, கர்ணன், ஜெகமே தந்திரம் இந்த படத்துல வர மியூசிக்கே வந்து திருப்பி இந்த படத்துல போட்ட மாதிரி லைட்டா கேட்கும் போது எனக்கு தோணுச்சுங்க. அண்ட் நெகட்டிவ்ல முக்கியமான ஒரு பாயிண்ட், ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல என்னதான் வந்து ரியாலிட்டியோட ஒட்டி எடுத்தாலும் இந்த தெலுங்கு படம் சேட்டைகள்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 5 பேரை பறக்க விடுறது, 4 பேர்த்த தூக்குறது, ஒத்த கையில எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றது, அப்படி எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஃபேண்டசி பிலிமா இருந்தாலும் நம்ப முடியலைங்க. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா வந்து எடுத்து தரல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சில சீன்ஸ் இருக்குது. படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஸ்லோவா எடுக்கிற கதையில கேரக்டர் டெப்த்தை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா இந்த படத்துல நோட் பண்ணி பார்த்த நெகட்டிவ்ஸ் இதுதான். பட் இதெல்லாம் படம் பார்க்கும்போது என்ன எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பெருசா எஃபெக்ட் பண்ணாது. பட் நெகட்டிவ்ஸ் இந்த இப்ப நான் சொன்ன நெகட்டிவ்ஸை மட்டும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா படத்தோட கதையை நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்ட் படம் பார்க்கும்போது அந்த நெகட்டிவ்ஸாவே வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த கல்கி படம் பார்த்தீங்கன்னா ஒரு மித்தாலஜி பேஸ்ட் ஸ்டோரி. அந்த மித்திக்கலாவுமே வந்து இந்த படத்தை ரொம்ப கரெக்டா ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த மித்திக்கல் கனெக்டுமே வந்து படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து படத்துல இருக்கு. பட் ஆனா கெஸ் பண்ணிடுவீங்க. பட் ஆனாலுமே வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் குறிப்பா நான் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு தாட் பார்த்தீங்கன்னா, மித்திக்கல் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து கப்பல்ல போறது, இந்த விமானத்துல போறதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அது ஒரு ஃபேண்டசி எலமெண்டா வந்து படங்கள்ல போர்ட்ரே பண்றதும் இப்போ ஃபியூச்சரை எடுத்து பார்த்தா அதே மாதிரி தான் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக போகுது. அதாவது தேவர்கள் போன விமானங்கள் தான் ஃபியூச்சர்ல வந்து போற ஒரு ஏர்ஷிப்பாவோ வார்ஷிப்பாவோ வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு ரியாலிட்டி கனெக்டுமே வந்து படத்துல வச்சிருந்தாங்க. இந்த படத்துல வர ஒரு காரையுமே வந்து ஓனா பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஒரு சம்பவம் வந்து படத்துல இருக்கு. அண்ட் கம்மிங் டு ஹீரோ ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்றதோட இந்த கதையோட ஒன் ஆஃப் த கதையின் நாயகன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சொல்ல போனா இந்த படத்தோட டைட்டிலே கல்கி தான். இதுல வந்து பிரபாஸ் வந்து பைரவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோல் தான் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் இதை ஏன் சொல்றேன்னு. ஏன்னா படத்துல ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸுங்க, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ். ஆனா தீபிகா படுகோனுக்கு இன்னுமே கொஞ்சம் கேரக்டர் டெப்த் டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் கம்மிங் டு பிரபாஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப டாப் ரோல் இருக்கிற, அதாவது மார்க்கெட்ல இவ்வளோ ஆடியன்ஸோட இருக்கிற எந்த ஒரு ஆக்டருமே வந்து இப்படி ஒரு ரோலை இப்படி ஒரு சீனை வந்து நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அண்ட் சில ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் தான் வந்து பிரபாஸ் பைரவாங்கிற ஒரு ரோல்ல வந்து கல்கியில நடிச்சிருக்காரு. இதே மாதிரி அந்த காமிக்கல் டைமிங்க பிரபாஸோட ஆக்டிங்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
பைரவாக்கும் புஜ்ஜிக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்டுமே வந்து ரொம்ப அழகா படத்துல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சொல்லிடலாங்க, பிரபாஸ் நடிச்ச ரீசன்ட் டைம்ஸ்ல பாகுபலிக்கு அப்புறம் வந்த படங்கள்லயே இந்த படம் நல்ல படம். இன்னும் ஓப்பனா சொல்ல போனா பாகுபலிக்கு அப்புறம் நடிச்ச சாஹோ, ராதேஷாம், ஆதி புருஷ், சலார், இந்த 4 படங்களோட ஒரு சூப்பரான ஒரு படம். அதுவும் சலார்ல வந்து பில்டப்பை மட்டும்தான் வச்சிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. பட் பில்டப்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அத்தன்டிக் பில்டப் சீன்ஸ் வந்து படத்துல வந்து வச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் பேக் ஸ்டோரியுமே வந்து விஷுவல் பண்ணி இந்த கல்கி படத்துல காட்டியிருக்காங்க. மற்றபடி ஓவராலா இந்த கல்கி படம் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸோட கனெக்ட் ஆகிற அந்த ஒரு அத்தன்டிசிட்டி நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு நல்ல இன்டர்நேஷனல் ஹை கான்செப்ட் மூவி தான் இந்த கல்கி படம்னே சொல்லுவேன். தாராளமா கண்ணை மூடிட்டு நீங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போய் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த கல்கிங்கிற படம். கண்டிப்பா கல்கியை பத்தி தெரியாதவங்க இந்த படத்துக்கு அப்புறம் கல்கியை பத்தி கூகுள்லயோ புக்ஸ்லயோ படிச்சு தெரிஞ்சுப்பீங்க. கலியுகம்னா என்ன அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கண்டிப்பா நீங்க பேசுவீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா. இந்த கல்கி படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 75 மார்க்ஸ் தருவாங்க. கல்கி மித்திக்கலி விஷுவல் பிரில்லியன்ஸ் பிலிம், பட் நாட் வித் கம்பல்லிங் ஸ்லோ பர்ன் ஸ்கிரீன் பிளே. இந்த படத்தோட ஸ்பாய்லர் அலர்ட்ஸ் என்னென்ன கேட்டீங்கன்னா வந்து முன்னாடியே சொல்றேன், இந்த ஸ்பாய்லர்லாம் கேட்டா எனக்கு வந்து படம் பார்க்க முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோவை இதோட நிறுத்திக்கலாம். மெயினான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல புஜ்ஜிங்கிற ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் ரோல் கொடுத்தது வந்து கீர்த்தி சுரேஷ். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கவும் சான்சஸ் இருக்கு. அண்ட் இதை தாண்டி இந்த படத்துல 3 டைரக்டர்ஸோட கேமியோ, அதை தாண்டி 2 ஆக்டர்ஸோட கேமியோவும் வந்து இருக்கு. அதெல்லாம் படம் பார்க்கும்போது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. மற்றபடி இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்ச இதுதாங்க. ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோல சொல்ல மிஸ் பண்ணியிருந்தா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவுங்க. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.